தாய்லாந்து, மலேசியா, துபாய் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல ஒரு 6 லேடிஸ் ஒரு ட்ரக்ஸோட இங்க வந்து இறங்குறாங்க. அவங்க எல்லாமே ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி நாளைக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சர்வ் பண்ணிட்டு அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு அவங்க அதுக்கு உண்டான பேமெண்ட் வாங்கிட்டு இங்க இருந்து திரும்பி போயிடுவாங்க. அதாவது இந்தியாவில் புழக்கமே இல்லாத ட்ரக்ஸ்கள்லாம் கூட திராவிட மாடல் அப்படின்னு சொல்ற டிக்கு இங்க ட்ரக்ஸா மாறிக்கிட்டு இருக்கு. கடந்த ஆண்டுகள்ல சென்னையில மட்டும் ஒரு 20 வருஷம் வச்சுக்காங்க திராவிட ஆட்சியில அதிமுக டிஎம்கே எல்லாம் சேர்த்து டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் சேர்த்து இருந்தது FL2 லைசன்ஸ் பார் 8 பார் தான் இருந்திருக்கு. FL2 லைசன்ஸ்னா பப்பு மாதிரி டிஜே போட்டுக்கலாம், 24 மணி நேரம் சரக்கு குடிச்சுக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் வண்டி ஓட்டிக்கலாம். 8 லைசன்ஸ் தான் FL2 இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு கவர்மெண்டோட ரெக்கார்டு படி 220 FL2 லைசன்ஸ் பார் இந்த 4 வருஷத்துல. இது எல்லாருக்குமே யார் பாஸ் தெரியுமா? ஓனரு இந்த ரத்தீஷ், விக்ரம் இவங்க தான். இந்த எல்லா பார்கள்லயுமே கண்டிப்பாக ஒரு நாள்ல டி பார்ட்டி அப்படின்னு கொண்டாடப்படுது. என்னடா டி பார்ட்டின்னு கேட்டா ட்ரக்ஸ் பார்ட்டியா. ஃபுல்லாவே உள்ளுக்குள்ளார சகஜமா ட்ரக்ஸோட புழக்கம் அந்த பாருக்குள்ளார. எந்த நட்சத்திர ஹோட்டலுக்குள்ளாரையும் போலீஸ் அலௌடு கிடையாது. அவங்க பவுன்சர்ஸ் இருக்கிறவன் போலீஸே தடுப்பான். அதனால அங்க எல்லா இடத்துலயும் நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீர்கெட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பணம் வருதாங்கிற மாதிரியான மனநிலையில் செயல்பட்டது தான் இது.